சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே ஓம் சக்தியே ஓம் நீலனே வான்மழையே ஓம் சக்தியே ஓம் முன்னை பழம்பொருளே அம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி உடன் காப்போரே, மக்களின் நோய்களை நீக்கி அறவழி செலுத்துவோரே, அருவாய் அரு உருவாய் உருவாய் இருப்போரே, திருவடி தொழுதோம் தினமும் அருள்க, வளமான வாழ்வு உவப்புடன் தருவீர், உம்மை தொழுதோம் தொழுதோம். ஓம் இடைக்காடர் திருவடி போற்றிவோம், ஓம் பூனைக்கண்ணர் திருவடி போற்றிவோம், ஓம் சிவவாக்கியர் திருவடி போற்றிவோம், மூட்டை சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் மௌன சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் ராமலிங்கர் திருவடி போற்றிவோம், ஓம் சைதன்ய சிவம் திருவடி போற்றிவோம், ஓம் வேம்படி சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் விசிறி சுவாமி திருவடி போற்றிவோம், காரை சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் வடகரை சிவானந்தர் திருவடி போற்றிவோம், ஓம் ஓத சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் ராமசாமி சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் பத்ரகிரியார் திருவடி போற்றிவோம், ஓம் அப்பா பைத்தியம் திருவடி போற்றிவோம், குன்றிமணி சுவாமிகள் திருவடி போற்றிவோம், ஓம் பாஸ்கரராயர் திருவடி போற்றிவோம், ஓம் ஸ்ரீதர ஐயாவாள் திருவடி போற்றிவோம், ஓம் ஸ்ரீ மாதாதேவி போற்றிவோம், ஓம் அதிர்ஷ்டம் அருளும் அற்புதமே போற்றிவோம், ஓம் ருக்மணி தேவியே சக்தியே போற்றிவோம், மாயவனை விளைவாய் மாலினி போற்றிவோம், ஓம் திருமகளே திருவே நந்தினி போற்றிவோம், ஓம் வித்யாலட்சுமி தாயே போற்றிவோம், ஓம் சாயாலட்சுமி தாயே போற்றிவோம், ஓம் அமைதி திருவே அம்பிகை போற்றிவோம், ஓம் உலகம் முழுதும் ஆள்பவளே போற்றிவோம், ஓம் சாந்ததேவி சுடரே போற்றிவோம், ஓம் பெண்களுக்கு அருளும் அம்பிகையே போற்றிவோம், ஓம் வழக்குகளில் வெற்றி தருவாய் போற்றிவோம், ஓம் நீங்காத செல்வம் அருள்பவளே போற்றிவோம், உள்ளும் உழைக்க விடு செல்லும் இடத்தை செழிக்க விடு, நீயே அமிழ்தம் கூறிவிடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா வீட்டில் அன்னைக்கு ஒரு விசேஷம், ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அந்த அன்னைக்கு நானும் வந்து அன்னைக்கு காலையில் உணவு எல்லாருக்குமே இருந்தது. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே தான் வந்து சாப்பிட்டாங்க. உணவு சாப்பிடும்போது அழுதுகிட்டே நான் பார்த்தேன், சரி என்ன கஷ்டமோ நான் அப்போ அங்கே இருக்கேன். சரின்ட்டு அங்கே வந்து கமல்ராஜ் அங்கே அவங்க தான் அங்கே நிற்பாங்க, அம்மா ரூமில் இருப்பாங்க, கரெக்டாக வருஷப்படுத்தி அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கமல்ராஜ் என்ன பண்ணுறாரு, வரிசையாக அனுப்பும்போது இவங்களுடைய இது வரும்போது வாங்கம்மான்ட்டு உள்ளே அனுப்புனார். உள்ளே போன உடனே அங்கே போய் ரொம்ப அழுதாங்க. இங்கே அழுகும்போது எப்படி அழுதாங்கன்னா கண்ணீர் தான் வந்துகிட்டே இருந்தது. அங்கே போய் கதறி அழுதாங்க அம்மாட்ட. அம்மா போனவுடனே அம்மா சொல்லிட்டாங்க வா மகளேன்னாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அந்த வா மகளேன்னு சொல்லும் போதே எனக்கு மனசில் இந்த பாரம்லாம் இறங்கிடுச்சுன்ட்டாங்க. அதை ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. சரின்ட்டு உடனே அம்மா என்ன பண்ணாங்க, சித்தாடல் மூலமாக குங்குமத்தை வரவழைச்சாங்க, கொடுத்தாங்க. நீ வந்து போ, உடனே நான் அம்மா பார்த்துக்கும் நீ போன்ட்டாங்க. சரின்ட்டு அவங்க வந்தவங்க மனசு ரொம்ப ஒரு அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்ந்து போயிட்டு வர்றேம்மான்ட்டு போயிட்டாங்க. அப்போது இப்போ சொல்கிறதான் முக்கியம். போயிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மாதம் ஆச்சு. சத்ய ராஜேந்திரனுக்கு ஃபோன் வருது. என்ன வருது, நான் வந்து அரசு தேர்வு எழுதணும்,
10,000 பணம் வேணும், என்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நாற்று நடப்போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும், ரொம்ப ஏழை. அதனால் நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு இந்த தேர்வு நான் எழுதலாமா, எனக்கு பணமும் இல்லை, தேர்வு எழுதுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை அம்மா கிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? உடனே ராஜேந்திரன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி செய்தி என்னன்னு, உடனே அவங்கள இங்கே வர சொல்லுங்க. உடனே அவருடைய கணவரோட அந்த பொண்ணும் வந்துச்சு. வந்த உடனே நம்மளுடைய சங்கீதா அவங்கள கூப்பிட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்து, உன் கையாலேயே அந்த 10,000 ரூபா அவங்ககிட்ட கொடுனாங்க. எதுவுமே பேசலை, 10,000 ரூபா அந்த பெண்ணிட்ட கொடுத்தாச்சு. அந்த பெண் நினச்சி, அம்மா இந்த பணம் நான் திருச்சிக்கு கொண்டு போய் கட்டணும், திருச்சிக்கு கொண்டு போய் கட்டினா தான் அவங்க நூல் கொடுப்பாங்க, அந்த நூல் படித்தா தான் நான் வந்து தேர்வு எழுத முடியும். நான் ஏற்கனவே எவ்வளவோ சொன்னேன், அவங்க பணம் கட்டுனா பேசு, இல்லைன்னா பேசாதேன்ட்டாங்க. நீங்கள் பணம் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிமான்ட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுச்சு. தேர்வுக்கு 3 நாள் இருக்குது, தேர்வு எழுத 3 நாள் இருக்குது. இதான் முக்கியம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. என்ன பண்ணுது? அம்மா, எனக்கு தேர்வு எழுத பயமாக இருக்குமா, தேர்வு எழுத என்னால் முடியாது போல இருக்குமா, ஏன்னா அது ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது, என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. இப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் கூடவே இருக்கேன், போதுமா? அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் புரியலன்னு அது புரியாது. ஒரு மகான்கள் சொல்கிறவாத அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சிடாது. அது புரியல. இல்லை, என்னம்மா சொல்கிறீங்க? பயப்படாத, உன் கூடவே நான் இருப்பேன். அம்மா, நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு நான் எப்படிம்மா புரிஞ்சுக்கிறது? கேட்குறாங்க. இப்போ எனக்கு கேள்வி, எவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. அம்மா, நீங்கள் என் கூடவே இருக்கீங்கன்னு நான் எப்படிம்மா புரிஞ்சுக்கிறது? நான் எப்படியும் இருப்பேன், என்ன சித்தனாக இருப்பேன், ஒளியாக இருப்பேன், குழந்தையாக இருப்பேன், பாம்பு வடிவத்தில் இருக்கேன், அது உனக்கு தேவையில்லை, ஆனால் உன் கூட இருப்பேன். சரிம்மா, நீங்கள் என் கூட இருக்கிறது என்னன்ட்டு ஒரு நம்பிக்கை வரல. உடனே அம்மா பார்த்தாங்க, 5 நிமிஷத்தில் நீ புரிஞ்சுக்குவேன்ட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது அவங்க கணவர் குழந்தையெல்லாம் எல்லாமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. கீத்து வீடு மேலே இருந்து ஒரு நாகப்பாம்பு பொத்துன்னு கீழே விழுந்தது பாருங்க. அந்த அம்மாவே சொன்னது, இது வந்து அந்த இப்போ இது வந்து சித்தார்த்த எழுதுனது அம்மா எழுதியிருக்காங்க, மனிதன் சித்தனாக முடியுமாங்கிறது. அது அந்த பொண்ணே சொன்னது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாம்பு பொத்துன்னு கீழே விழுந்தது. விழுந்தோடனே எப்படி இருக்கும்? கணவர் குழந்தை எல்லாம் கத்துறாங்க. உடனே வந்து, ஆத்தா நீதாம்மா சமயபுரத்தாய், நீதாம்மா மகமாயி என்று என்ன சொல்கிறதுனே புரியல, அலறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அந்த பாம்பு போணுச்சுன்னு வச்சிங்கன்னா வெளில போயிடுச்சு. அப்புறமேல அது தேர்வு எழுத போணுச்சு. 83% அது மதிப்பெண் எடுத்தது. என்ன, இப்போ மணல்மேட்டில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுது, சந்தோஷமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி அம்மா நடத்துனாங்க, அதுக்கு வந்துச்சு. ஆளே மாறி போய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. புரியுதுங்களா? இது அதே போல் நிறைய சித்தாளர்கள் அம்மா சொல்லிட்டேன்னா நிறைய சொல்லலாம், இருந்தாலும் சொல்கிறேன், டைம் முடிஞ்சால் அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான சித்தாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான சித்தாடல் உங்களுக்கெல்லாம் மிக 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 தெரிஞ்சவர், அனுபவமாக உள்ளவர், ஆடுதுறை பன்னீர்செல்வம். பட்டிமன்றத்துக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம்னா எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் அம்மாவை முத பார்க்க வர்றாரு. அம்மாவை முத பார்க்க வர்றாரு. வந்த உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சித்தாடல் மூலமாக குங்குமத்தை கொடுத்தாங்க. அதுக்கு தான் அம்மாவுக்கு அவர் பேர் வச்சுட்டாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்லுவாங்க, குங்குமம் தந்த குங்குமக்காரின்னு தான் சொல்லுவாங்க அம்மாவை. ஏன்னா அது சொன்ன உடனே அவர் பேச்சாளர்ல டக்குன்னு அது சொல்லிட்டாரு. அப்போது அம்மா என்ன அந்த குங்குமத்தை கொடுத்து சித்தாடல் மூலமாக அந்த குங்குமத்தை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் பேச்சாளரில் பேசுவார்ல நல்லா. அம்மாட்ட என்ன சொல்கிறாரு, அம்மா எனக்கு 2 கோரிக்கை இருக்குமா. என்ன சொல்லு. இந்த திரௌபதி அம்மன் கோவில் ஒன்று இருக்குமா, அதை வந்து கட்டுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நடக்கவே இல்லை. அதுக்கு மிக முக்கியம், அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கம்மா, அதை வந்து நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறேன். அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் போக்குனா தான் கோவிலே கட்ட முடியும். இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
ரெண்டாவது இதை விட ஒரு பெரிய பிரச்சனைம்மா. என்ன 75 ஆண்டு ஆச்சுமா. அந்த கோவில் எங்க சொத்துமா? அது அந்த கோவில் எங்களுடைய சொத்து. அந்த பத்திரம் எங்கன்னே தெரியலம்மா. அந்த 75 வருஷமாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் எங்கன்னே தெரியலம்மா என்று சொன்னார். சரி அம்மா பார்த்துக்கணும் நீ போ. போன 2 நாளில் என்ன நடந்தது தெரியுங்களா? அவருடைய வக்கீல் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏதோ ஒரு கேஸுக்காக ஏதோ தேடிக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ இந்த 75 ஆண்டுகளாக கிடைக்காத இந்த கட்டு கிடைச்சிருக்கு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது அழகு பன்னீர்செல்வம் ஆடுதுறை மாதிரி தெரியுதுன்ட்டு உடனே ஃபோன் பண்ணார். ஐயா, நான் இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்தேன், வேற விஷயத்துக்காக தேடினேன். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய பத்திரம் மாதிரி தெரியுது எனக்கு. நீங்கள் அது உண்மைதானா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சிங்க சொல்லிட்டார். போய் பார்த்தாக்கா இவர் 75 வருடமா தேடி கிடைக்காத அந்த பத்திர கட்டு அப்படியே கிடைச்சு. அது ரொம்ப சந்தோஷம். கொண்டாந்ததுமே அவர் அம்மாட்ட அம்மா கிடைச்சிருச்சுமா, என்ன கிடைச்சிருச்சுல, அப்போ உன் வேலையை ஆரம்பி. சரிம்மா, அந்த கோவில் கட்டுறது தான் என்ன, நான் வர்றேன் போ, நாங்கள் வர்றேன். அவர் வீட்டில் அங்கே தங்க மாட்டார், அவர் பட்டிமன்றத்தினால முடிச்சுட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா ஒரு நாள் திடீர்னு போயிட்டாங்க. போனால் அவர் இல்லை அங்கே. போன உடனே கோவிலில் போய் சுற்றி மகாலட்சுமி அம்மாவுக்கு அந்த 108 மந்திரம் இருக்குது, அதை சொல்ல சொன்னாங்க. 108 மந்திரத்தை சொல்லி அம்மா எப்போதும் வேப்பலையோடு தான் போவாங்க. போய் இது கோவிலெலாம் சுற்றி விட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அங்கே கூட்டம் சேர்ந்துடுச்சு. அந்த கூட்டம் சேர்ந்த உடனே அம்மா சொன்னாங்க, இங்கே இருந்த தீய சக்திகள் எல்லாம் போயிடுச்சு, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ட்டு அங்கே இருந்தவங்களுக்கு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம். அம்மா உடனே வந்துட்டாங்க. உடனே பன்னீர்செல்வம் வந்த உடனே இந்த செய்தியை சொன்னாங்க. அவர் வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார் அம்மா போயிருக்காங்கன்னு. எப்படின்னா வேப்பிலை கிடக்கு, இந்த வேப்பிலை கிடக்குன்னா அம்மா தான் வந்திருக்கணும் என்ன தெரிஞ்சுட்டு அம்மாவுக்கு அவர் ரொம்ப நன்றி சொன்னார். இப்போ அந்த கோவில் கும்பாபிஷேகமாகி அது ரொம்ப அவர் நினைச்சதை விட பல லட்சம் அதிகமாக போட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. ஏன்னா அம்மா தான் அதை போய் முன் நடத்தினாங்க. இப்போ அந்த கோவில் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. நிறைய சித்தாடல், இந்த சித்தாடெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம், அம்மாவை பற்றி சொல்லணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க சித்தாடலில் தங்கத்தையும் வரவழைப்பாங்க, வெள்ளியையும் வரவழைப்பாங்க, குங்குமத்தை வரவழைப்பாங்க. எல்லாத்தையும் விட மனதை மாற்றக்கூடிய சக்தி அம்மாட்ட உண்டு. மனதை மாற்றக்கூடிய சக்தி அம்மாட்ட உண்டு. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். மலேசியாவை சேர்ந்த பத்மா, அவங்க அங்கேயே மன்றம் வச்சு நடத்துகிறாங்க. அடிக்கடி வருவாங்க, இப்போ கூட வரப்போகிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா வர்றதுக்காக புறப்பட்டு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தவுடனே அவங்க ஏர்போர்ட் அதிகாரி என்ன, அம்மா நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் 1 மாதம்தான் டைம் இருக்குது, உங்களை அலோவ் பண்ண முடியாது என்ன சொல்லி நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். திருப்பி அனுப்புனா ரொம்ப வருத்தம். என்னன்னா அம்மாவை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆசையாக புறப்பட்டோம், எப்படி ஏர்போர்ட்டுக்கு வீட்டுக்கு திரும்பி போகிறது மனசு கஷ்டமாக இருக்கும்ல என்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே நைட்டு 12 மணி உடனே அம்மாவுக்கு பரவாயில்ல, அம்மா ஏதாவது சொன்னால் கூட சொல்லிட்டு போகட்டும் என்ட்டு நைட்டு 12 மணி ஃபோன் வருது. என்னம்மானாக்கா, அம்மா இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு நான் புறப்பட்டேம்மா, ஆனால் அவங்க சொல்கிறாங்க அனுப்ப முடியாது, 1 மாதம்தான் டைம் இருக்குது, இது பத்தாது நீங்கள் முடியாது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா உடனே என்ன சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்யாது, அப்படியே உட்காரு, 5 நிமிஷம் கழித்து நீ போய் கேளுட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்துட்டாங்க. 5 நிமிடம் கழித்து அதே அதிகாரியை போய் பார்க்குறாங்க. ஐயா இந்த மாதிரி சரிம்மா, இனிமேலாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது, அடுத்த தடவை நிறைய டைம் இருந்தால் தான் போகணுன்ட்டு. ரொம்ப நல்லதுன்ட்டு அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வந்துச்சு. நல்ல வேலைன்ட்டு அவங்க இங்கே போனாங்க. அப்போது அவருடைய மனதை மாற்றியது யார்? அந்த மனதை மாற்றும் கூடிய வல்லமை சக்தி
அம்மாவுக்கு உண்டு. இது இந்த மாதிரி நிறைய சிற்றாடல்கள் உண்டு. நிறைய பேர் இங்கே வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணு சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வந்து வேற ஒரு பையனை விரும்புது. அப்போ அம்மா சொல்லுவாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட பேசி மனதை மாற்றுறது நிறைய அதுவும் நிறைய. இதெல்லாம் ஒரு சித்தாடல் தான். சித்தாடல்னாக்கா உங்களுக்கு தங்கமும் வந்து வெள்ளியும் குங்குமம் வரவழைக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய வல்லமை, திறமை அம்மாவுக்கு நிறைய உண்டு. அந்த மாதிரி சித்தாடல்கள் வந்து நிறைய உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இந்த மனதை மாற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சித்தாடல் ரொம்ப பிடிக்கும். அம்மா கூட சொன்னாங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கன்ட்டு. நீங்கள் தாம்மா சொன்னீங்க, சித்தாடல்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளி தங்கம் வரவழைக்கிறதுல சித்தாடல்னா மனசை மாற்றுறது தான் உண்மையான சித்தாடல்னு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சரின்ட்டு அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மனிதன் சித்தனாக முடியுமா என்ற நூல்லேருந்து அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பட்டீஸ்வரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரூர் ஆதீனம் அவர் வர்றார். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் பட்டீஸ்வரம் வர்றேன்ட்டு. வாங்கன்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு தெரியாத எந்த இடமா இருந்தாலும் அங்கே ஒரு செல்வந்தரோ யாராவது இருப்பாங்க. அப்போ அங்கே பட்டீஸ்வரத்தில் ஒரு பஸ் ஓனர் அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பேரூர் ஆதீனம் வர்றார், அதுக்கு உண்டான ஏற்பாடு, அதை கொஞ்சம் அவருக்கு சிறப்பு பண்ணணும் என்ன சொன்னோன்னே, நான் செய்கிறேம்மா, அதுக்காக என்னன்ட்டு அவர் செஞ்சார். அதே மாதிரி காலையில் நிகழ்ச்சி அது நடந்தது. 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 11 மணிக்கு முடிஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோவில் போயிருக்காங்க, புறப்படுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஆட்டோவில் ஏறி உட்காந்து புறப்படுறாங்க. அப்போ தான் அந்த பஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு, அம்மா ஒரு சின்ன விஷயமா பிரச்சனை, என்ன சொல்லுன்ட்டார். மாதிரிம்மா, எனக்கு கோவிலில் வந்து 750 ஏக்கர் நிலம் இருக்குமா, அது எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்பை நான் நிர்வாகிக்கணும்னா அந்த ஒரு பத்திரம் எனக்கு வேணும். அந்த பத்திரம் ஒரு ரவுடிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், வக்கீலை பார்த்தேன். வக்கீல்கிட்ட போகும்போது வக்கீல் சொல்கிறாப்புல, நீங்கள் அதில் மெனக்கடாதீங்க, இதில் ஆசைப்படாதீங்க, நீங்கள் அந்த ரவுடியோட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும். ஏன்னா அவன் உங்களை வெட்டுவான், கொலைகாரன் தான் அவன், உங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டான். அதனால் உயிருக்கு ஆபத்து வேண்டாம், இதில் நீங்கள் இறங்க வேண்டாம்னு அவர் கையை விட்டுட்டார். அப்போ தான் தயங்கி அம்மாகிட்ட, அம்மா இதாம்மா என்னுடைய சூழ்நிலை, அவ்வளோதானே. உடனே அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு வினாடி கூட தாமதம், அந்த ரவுடி வந்து பார்ப்பான்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டாங்க. ரவுடி ஒன்றை வந்து பார்ப்பான்ட்டு அம்மா உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க. ஒரே வாரம் தான் அவன் ரவுடி அந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா இது என்னால் பார்த்துக்க முடியாது, நீங்களாச்சும் இந்த பத்திரம் ஆச்சு இந்தாங்க என்ட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டாப்புல. அப்புறம்தான் நாச்சார் கோவிலில் ஒரு நிகழ்ச்சிக்காக அம்மா போனாங்க. அங்கே பார்த்துட்டாப்புல. அம்மாவை பார்த்து கும்பிட்டு, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் பத்திரமும் கொண்டாந்து கொடுத்துட்டான், இப்போ என்னுடைய இது பொறுப்பில் தான்மா இருக்குது, நான் பார்த்துக்கிறேம்மா அதுன்ட்டு அவருக்கு அந்த பஸ் ஓனர் அடிக்கடி இங்கே வருவார், எனக்கு தெரியும். அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். அந்த அவருக்கு 2 நிகழ்ச்சி நடந்தது. அவருக்கு ரொம்ப இந்த ரவுடிக்கிட்டேருந்து அவர் தப்பிச்சது, உயிர் தப்பிச்சது. அன்னையிலேருந்து அம்மாவை மறக்காமல் அம்மா பின்னாலேயே சுற்றிகிட்டே இருந்தார். நன்றி நன்றி நன்றி. குருவடை சரணம், திருவடை சரணம். அவன் அருளின்றி அவன் தாள் தொழுவோம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட அருளோட இங்கே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்திய பண்பாட்டு அமைப்பு தலைவி திருமதி சங்கீதா அவர்களுக்கும், நம்ம அம்மா திருமதி அம்மா அவர்களுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம நன்றி சொல்லணும். அருமையான ஒரு வேள்வி நிகழ்ச்சி. நமக்கு வந்து இந்த புண்ணியத்தை எவ்வளவோ நம்மளோட கர்மாக்களை வினைகளை தீர்த்து அவ்வளோ நமக்கு அருள்னு சேர்கிற மாதிரி அம்மா ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்ச்சி. அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன ஒரு சித்தாடல்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் ஒரு உயிரோட்டம் இருந்தது. நம்ம கண் முன்னாடி அப்படியே நம்ம படமாக நம்ம காட்சி பிடிச்சி காமிச்ச மாதிரி இருந்தது அவரோட.
அவருடைய சித்தாடல்கள் இந்த சொற்பொழிவை அவர் தொடரணும். அதே மாதிரி மக்கள் நம்ம அனைவரும் இதை வந்து அம்மாவை வந்து தரிசித்து நம்மளோட கர்ம வினைகள் தீர்த்து நமக்கு எல்லாமே அம்மா நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து நெருப்பில் போட்ட புடம் தங்கம் மாதிரி புடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம தொடர்ந்து வரமா இல்லையான்னு அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மா வந்து நவர போகிறதில்ல, அம்மாவை தான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். நமக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்காது. அதேமாரி நிறைய மேடைக்கு அமைந்துள்ள அனைவருக்கும் மிக நன்றி. தலைமை தாங்கிய மருத்துவர் அம்மா அவர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்துடுங்க. பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் உணவு ஏற்பாடு.